12th ஆர்ட்ஸ் குரூப்பில் மிக முக்கியமான எக்ஸாம் அப்படின்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான். அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சுது. அதுக்கான 1 மார்க் ஆன்சர் கீ இப்போ பார்க்கலாம். ஏஐஎஃப்எஃப் கோப்பு ஆப்பிள் இன்கார்பரேட்டட் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டது. தரவு வினவல் மொழியில் தரவை மீட்டெடுப்பதற்கான கட்டளை குறியீடு செலக்ட். பிஹெச்பியில் சரம் அல்லது மற்ற தரவுகளை திரையில் காட்ட உதவும் கூறு எக்கோ. சுவிட்சிலிருந்து வெளியேற பயன்படுவது பிரேக். 5வது கீழ்கண்ட குறிமுறையின் வெளியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 அப்படிங்கிறது 4வது ஆன்சர். பிஹெச்பியில் வர்றதுக்கான இணைப்பை மூடுவதற்கான சரியான செயற்கூறு ஆ. பியில் வரக்கூடிய ஆன்சர் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரக்கூடியது. மொபைல் வலையமைப்புகளில் வலையமைப்பு கவரேஜ் பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது செல்கள். IPv6 முகவரிகளில் எத்தனை பிட்டுகள் பயன்படுகின்றன? 128 ஆங்கிற ஆன்சர். 9வது பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் இணைப்பானில் எது சாம்ப் இணைப்பி அப்படின்னா RJ21 அப்படிங்கிறது தான் டி ஆன்சர். பிளேஸ் கட்டளை ஃபைல் பட்டியல் இடம்பெற்றிருக்கும். 10வதுக்கான ஆன்சர். 11வது SME அப்படிங்கிறதோட விரிவாக்கம் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. 12வது சரியாக பொருந்தி இருக்கக்கூடியது பற்று அட்டை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பெயர் சேவையகம் ICANN அப்படிங்கிறது. மின் வணிக பாதுகாப்பு உறுப்பு அல்ல அப்படிங்கிறது ஃபிஷிங். லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் பயனர் வரையறுக்கும் செயற்கூறு ஃபங்க்ஷன் என்ற சிறப்பு சொல்லுடன் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஆன்சரை செக் பண்ணிட்டோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.